தமிழ்நாட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது என்றால் அது பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்க குழந்தைங்களை 10வது வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் உதவி தொகை நான் தருகிறேன் என்றார். அந்த பெண் குழந்தைகள் 10வது படிக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிச்சு காலேஜ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால காலை உணவு, நம்ம வீட்டு பிள்ளைகள் காலை உணவு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துல இருக்கணுங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. ஆட்சி விரைவிலே அடுத்த முறையும் நம்முடைய ஆட்சி வர இருக்கிறது. அது 8வது வரை அவர்களுக்கு அந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படும். நம்முடைய பெண் குழந்தைகளுக்கும் அந்த திட்டம் சேர்த்துதான் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அந்த பள்ளி படிப்பை முடித்து விட்டு நம்ம வீட்டு பெண்கள் கல்லூரிக்கு போறாங்க. முதல்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது புதுமை பெண் என்ற திட்டம் தான், பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அவங்க பெண் குழந்தைகள் கல்லூரியில போய் படிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்திலே தந்தவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு பிறகுதான் தமிழ் புதல்வன் என்று அவரது இளைஞர்களுக்குமான திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. அடுத்து அந்த கல்லூரியில போய் அந்த பெண்கள் படித்து விட்டு வேலை வாய்ப்புக்காக போகக்கூடிய அந்த நேரத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அரசு வேலைகள்ல 30% பெண்களுக்கு என்று மாற்றி அமைத்தார்கள், இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை 40% உயர்த்தி தந்திருக்கிறார்கள். வாக்களிப்பீர் உதயசூரியன்.